அறிவற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண் என்னும் குரலிற்கு ஏற்ப 16 வயதே வாழ்ந்தாலும் அறிவுடைய பிள்ளையே போதும் என வேண்டி நின்ற பெற்றோரும் அதன் பலனாய் பிறந்த பிள்ளை கடவுளின் திருவடியை தொழுது நீண்ட நாள் உயிர் பெற்றதை ஒரு நிகழ்வாகவும், மது மாது என தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி அறிவிழந்து பெற்றோரை துன்பப்படுத்தி சிறுவயதிலேயே யமனழைக்காத யமலோகம் சென்ற இளைஞனை பற்றி ஒரு நிகழ்வாகவும் இந்நாடகத்தில் காண்போம். வாருங்கள். ராஜாதி ராஜ ராஜகுலதங்க யமதர்மராஜா வரார் வரார் வரார். அரசவைக்கு என் வணக்கம். அனைவரும் அமருங்கள். சித்திரகுப்தா, என்று ஏதாவது முக்கிய சமாச்சாரம் இருக்கிறதா? சித்திரகுப்தா, நான் கூறுவது உனக்கு கேட்கிறதா? சித்திரகுப்தா. பிரபு, என்னை அழைத்தீர்களா? சரிதான், போ. காலையில் அரசவைக்கு வரவேண்டியது, தேவையற்ற ரீல்ஸ் பார்க்க வேண்டியது, யாரின் கேட்டால் யமலோகத்தில் எஜமான் வேலை என்று பீத்திக் கொள்வது, இது ஒரு பொழப்பு? பிரபு, சொல்லும், சொல்லித் தொலையும் இன்றைய கணக்கை. பிரபு, கணக்க சொல்லும் ஐயா. கணக்கு டெய்லி ஆகலையா? கணக்கு தெரியாதவனுக்கு கணக்கு பிள்ளை வேலை. இன்றைய கணக்கு யாருடையது? ஐயா, இன்று பிடிக்க வேண்டியவன் மார்க் ஆண்டனியை. அப்படியா? உடனடியாக சேவகர்களை அனுப்பி அவனை தூக்கி வாருங்கள். அப்படியே ஆகட்டும் பிரபு. யார் அங்கே? இந்த முகவரியில் இருக்கிறவனை உடனே தூக்கி வாருங்கள். அப்படியே ஆகட்டும். மார்க் ஆண்டனியின் வரலாறு: நகரத்தில் வாழ்ந்தவர்களுக்கு நீண்ட வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால் மருத்துவமனை என்று அலைந்து மருத்துவத்தின் பயனாக அறிவு குன்றியவனாக மது மாது அனைத்து தீய பழக்கங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவன் தான் மார்க் ஆண்டனி. கேளிக்கை விடுதியில் மார்க் ஆண்டனி மற்றும் நண்பர்கள் மது மாது இவற்றுடன் சந்தோஷத்தில் நடனமாடுகின்றனர். அப்போது, எங்கயா இந்த அட்ரஸ்? எங்கு பார்த்தாலும் கேளிக்கை விடுதியும் மதுக்கடையுமாக இருக்கிறதே, எப்படி கண்டுபிடிப்பது? கவலை கொள்ளாதே, அதோ அவன் பெயர் ஒலிக்கின்றது. ஆம், எனக்கும் கேட்கிறது. அதோ அதோ பாசக்கயிற்றை போடலாமா? அதற்கு அவசியமில்லை. அப்படி ஏன் கூறுகிறீர்கள்? அதோ அவன் கையில் மதுபான வடிவில் பாசக்கயிறு உள்ளதே. மன்னிக்க, நான் என்ன மார்க்காடா? ஆண்டனிடா. அதிருதா நெஞ்சம் அதிரனு மாமே, பதறுதா உள்ள பதறனுடா, உதறுதா காலு உதறனு மாமே, வருவது அண்ணன் ஆண்டனிடா. அடடா, இவளா ஜகதம் இனிமையெல்லாம் காணே, சீரும் சிறப்பா குட்டிக்கும் சம்பவம் தீனே, தகரா கொடுத்தா பிள்ளைங்க அட்டா கூடு ஆனே, எவனும் மறைக்க முடியாதே. அதிருதா நெஞ்சம் அதிரனு மாமே, பதறுதா உள்ள பதறனுடா, காலு உதறனு மாமே, வருவது அண்ணன் ஆண்டனிடா. நான் எங்க இருக்கேன்? நான் எப்படி இங்க வந்தேன்? யமலோகத்தில் இருக்கிறாய். என்னது யமலோகமா? ஏயா, என்னைய வச்சு காமெடி கீமெடி பண்ணலையே. உண்மை மானிடா. சித்திரகுப்தா, யார் இவன்? பிரபு, மார்க் ஆண்டனி இவன். என்னது, மார்க் ஆண்டனியா? ஐயோ, நான் சொன்னது மார்க்கெண்டனையா? பிரபு, தவறு நிகழ்ந்து விட்டது பிரபு, தவறு நிகழ்ந்து விட்டது. ரீல்ஸ் பார்த்ததில் காலம் கடந்து கலியுகத்தில் வந்து விட்டோம் பிரபு, கலியுகத்தில் வந்து விட்டோம். நான் பல முறை சொல்லியிருப்பேனடா, படிடா பரமா படிடா பரமான்னு. கேட்டியாடா நீ? சரி, சமாளிப்போம்.
என்ன ஏயா தூக்கிட்டு வந்த? நான் அப்படி என்ன நல்ல விஷயம் செஞ்சேனா? அப்பா அம்மா சொல் பேச்ச கேட்டனா? இல்ல ஆசிரியர் சொன்னபடிதான் படிச்சனா? இல்ல யாருக்காவது நல்லதுக்கு இல்லது பண்ணனா? அப்புறம் என்ன எதுக்கு யா தூக்கிட்டு வந்தீங்க? நீங்க நல்லவன தானே யா தூக்கிட்டு வருவீங்க, என்ன எதுக்கு தூக்கிட்டு வந்தீங்க? மானிடா, நீ செய்த கர்மமே இதற்கு காரணம். நீ என்னதான் செய்ய போற? பார்க்கத்தானே போற இந்த யமனோட ஆட்டத்தை. யமன்டா. சித்ரகுப்தா, கூப்பிடு நம் யம தூதர்களை. அப்படியே ஆகட்டும் பிரபு. இந்த மார்க்கண்டேயனை தூக்கி வாருங்கள். அப்படியே ஆகட்டும் பிரபு. நீண்ட காலமாக மிருகண்ட முனிவருக்கும் மனைவி மருத்துவதியும் குழந்தையின்மையால் வருத்தத்தில் ஆழ்ந்திருந்தனர். அப்போது அடர்ந்த வனத்தில் ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. நமச்சிவாய. பக்தா, உன் தவத்தை பார்த்து மகிழ்ந்தோம். இறைவா, பரம்பொருளே, உன்னை கண்டதில் பெரும் ஆனந்தம் கொண்டோம். குழந்தை செல்வம் இல்லாத எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் இறைவா. மிருகண்டா, நல்லவனாக அறிவு சுடராக 16 ஆண்டுகள் மட்டும் வாழக்கூடிய மகனா, இல்லை மந்த புத்தியுடைய அறிவு குன்றியவனாக நீண்ட காலம் வாழும் மகனா, யார் உனக்கு வேண்டும்? பரம்பொருளே, வாழ்நாள் குறைவாக இருப்பினும் அறிவார்ந்த குழந்தையே எங்களுக்கு போதும். எனவே அப்படிப்பட்ட குழந்தையை தந்தருள வேண்டுகிறோம் இறைவா. இதுவே இந்த அடியனின் வேண்டுகோள் பரம்பொருளே. மிருகண்டா, நீ விரும்பியவாறே எல்லாம் நலமாக அமையட்டும். வாழ்க வளமுடன். அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடியவனாகவும் அறிவுடையவனாகவும் விளங்கி வந்தான் மார்க்கண்டேயன். 16வது வயது நெருங்கிக் கொண்டிருந்தது. மிருகண்டருக்கும் அவரது மனைவிக்கும் தாங்கள் மிகவும் நேசிக்கும் மகனை இழக்க வேண்டிய நிலை வருமோ என்று மிகவும் வருத்தம் அடைந்து கொண்டிருந்தனர். அப்போது, தந்தையே, நீங்கள் ஏன் மிகவும் சோகமாக இருக்கிறீர்கள்? மகனே, நீ சிவபெருமானின் வரத்தின்படி 16 ஆண்டுகள் மட்டுமே உயிர் வாழ முடியும். அதன்படி 16வது அகவை உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அதை நினைத்துதான் நாங்கள் இருவரும் மிகவும் வருத்தம் அடைகின்றோம் மகனே. தந்தையே, நீங்கள் எனக்கு வேதங்கள், புராணங்கள் மற்றும் சாஸ்திரங்கள் அனைத்தும் எனக்கு கற்றுத்தந்தீர்கள். ஆண்டவன் எப்போதும் உள்ளபூர்வமாக வணங்குவோரின் குரலை கேட்பார் என்று எனக்கு கற்றுத்தந்தீர்கள். 16 வயதே வாழ வேண்டும் என்று ஆணையிட்டது சிவபெருமான் தானே. என் வாழ்நாளை நீட்டிக்குமாறு அவனை வேண்டப் போகிறேன். என் உண்மையான பிரார்த்தனைக்கு நிச்சயமாக அவர் பதிலளிப்பார். அப்படியே ஆகட்டும் மகனே. அதனைத் தொடர்ந்து அடர்ந்த காட்டின் வழியாக நீண்ட தூரம் நடந்து சென்று ஆற்றங்கரை அடைந்து மண்ணால் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி கடுமையான தவத்தை மேற்கொண்டான் மார்க்கண்டேயன். அப்போது, ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. யமதூதர்கள் மார்க்கண்டேயன் முன் தோன்றி உயிரை பறிக்கும் போது அவர்களால் முடியவில்லை. மார்க்கண்டேயனின் தவப்பயனால் அவனை சுற்றி ஒரு ஒளிப்படலம் படர்ந்து இருந்தது. பிரகாசத்துடன் இருந்ததுடன் அது பாதுகாப்பாகவும் இருந்ததால் அவர்களால் நெருங்க முடியவில்லை. அப்போது, ஏன் அவனை நம்மால் நெருங்க முடியவில்லை? நாம் வெறுங்கையோடு சென்றால் யமதர்மராஜா நிச்சயம் நம்மை தண்டிப்பார். என்ன செய்யலாம்? அவனை பார்த்தால் சாதாரண பையனாக தெரியவில்லை. அந்த சிவலிங்கம் தான் அவனை காப்பாற்றுவதாக தெரிகிறது. வா, நம் தலைவரிடம் சொல்லலாம். முதல் முறையாக தோல்வியை எதிர்கண்ட ஊழியர்கள் வெறுங்கையுடன் தங்கள் தலைவனிடம் திரும்பினார்கள். அரசே, அவனை எங்களால் அணுக முடியவில்லை. எதனால்? பிரகாசமான ஓர் ஒளி அவனை காத்துக் கொண்டிருக்கிறது. எங்களது தோல்விக்கு நாங்கள் மிகவும் வருந்துகிறோம்.
முட்டாள்களே, ஒரு சிறுவனின் உயிரை கூட உங்களால் எடுத்து வர முடியவில்லை. சரி, நானே பார்த்துக் கொள்கிறேன். என் கண் முன் யாரும் நிற்காதீர்கள், செல்லுங்கள் என்று சொன்ன யமதர்மன் தனது பாசக்கயிற்றை எடுத்துக்கொண்டு எருமையின் மீதேறி உடனே புறப்பட்டான். மார்க்கண்டேயன் இடத்திற்கு வந்த யமன் இந்த சிறுவன் தூய்மையானவன், நன்வாழ்வு வாழ்ந்தவன் என்பதை உணர்ந்து கொண்டான். மார்க்கண்டேயன் ஒரு தெய்வ குழந்தை என்பதால் தன்னை காணும்படி செய்து அப்போது ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. மார்க்கண்டேயா, பூமியில் உன் வாழ்நாள் முடிந்து விட்டது. பயந்து போய் மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை இறுகமாக பற்றி அணைத்துக் கொண்டான். நான் உங்களுடன் வரமாட்டேன். என் இறைவன் என்னை காப்பாற்றுவான். இறைவா, இறைவா, இறைவா. மார்க்கண்டேயா, மீண்டும் சொல்கிறேன், பூமியில் உன் வாழ்நாள் முடிந்து விட்டது. பயந்து போய் மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை இறுக்கமாக பற்றி அணைத்துக் கொண்டான். யமன் வேறு வழியின்றி தன் பாசக்கயிற்றை மார்க்கண்டேயன் கழுத்தை குறிவைத்து வீசினான். ஆனால் அந்த கயிறு மார்க்கண்டேயன் கழுத்தோடு சிவலிங்கத்தையும் சுற்றிக் கொண்டது. அப்போது ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று சொல்லிக்கொண்டு இறைவனை அழைத்தான். அப்பொழுது ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது. சிவலிங்கம் அசைவதை உணர்ந்து தன் கண்களை திறந்தான். அப்போது நெற்றிக்கண்ணை உடைய சிவபெருமான் மாபெரும் விஸ்வரூபத்தோடு கோபத்துடன் தோன்றினார். எவ்வளவு தைரியம் இருந்தால் என் பக்தன் மீது பாசக்கயிற்றை வீசியிருப்பாய்? ஐயனே, அவனுடைய நேரம் முடிந்து விட்டது. அதனால் தான். மார்க்கண்டேயன் இனி எப்போதும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பான். ஐயனே, வேண்டாம் வேண்டாம், என்னை மன்னித்து விடுங்கள். சிவபெருமான் தன் திரிசூலத்தால் யமனை வதம் செய்கிறார். எம்பெருமானே, இறப்பு ஒன்று இல்லாவிட்டால் பூமியில் சமநிலை ஒன்று இல்லாமல் போய்விடும். எனவே தயவு செய்து யமதர்மனை உயிர்ப்பித்து விடுங்கள். உண்மைதான் இந்திரா, யமன் இருந்தால் மட்டும்தான் பூமியின் சமநிலை காக்கப்படும். ஆனால் இந்த மார்க்கண்டேயன் என்னை சரணடைந்தான். என்றென்றும் உயிருடன் வாழ்வான். அவனுக்கு என்றுமே மரணம் நெருங்காது. இறைவா, நான் செய்த தவறை மன்னித்து அருள வேண்டுகிறேன். இப்போது நான் உண்மையான பக்தியும் அறிவு கூர்மையும் புரிந்து கொண்டேன். இறைவா, உன் தவறை மன்னித்து விட்டேன். நீ எப்போதும் போல் உன் கடமையை செய்யலாம். யமனே, இவன் உன் அன்பிற்குரியவன். இவன் பக்தி மரணத்தை தாண்டி நிற்கிறது. மார்க்கண்டேயா, உன் பக்தியை கண்டு மெச்சினேன். நீ என்றும் அழியாத சிரஞ்சீவியாக இருப்பாய். உனக்கு எப்பொழுதும் 16 வயதுதான். உன்னை மரணம் இனி நெருங்காது. எல்லாம் உன் சேர் ஈசனே, தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்று நாம் கண்ட இந்த நாடகம் வெறும் நகைச்சுவைக்காக படைக்கப்பட்டது அல்ல. இதில் ஒரு ஆழமான உண்மையும் எச்சரிக்கையும் ஒளிந்திருக்கிறது. யமதர்மன் இந்த நாடகத்தில் அறிவுறுத்தியது போல ஒவ்வொரு இளைஞனும் தன் பழக்க வழக்கங்களை சீர்திருத்திக் கொண்டால் மார்க்கண்டேயனைப் போல சிரஞ்சீவியாக வாழலாம். மதுவும் புகையும் மனிதனை அழிக்கும். நல்ல பண்புகளே மனிதனை வாழ வைக்கும். நன்றி.